அண்மைச் செய்தி. கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகளால் இரண்டாவது நாளாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகளால் இரண்டாவது நாளாக கடுமையான போக்குவரத்தில் நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கொடைக்கானலில் குவியும் சுற்றுலா பயணிகளால் இரண்டாவது நாளாக இன்று கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். கோடை சீசன் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் இன்று இரண்டாவது நாளாக அதிகரித்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கோடை சீசன் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் கொடைக்கானலில் இன்று இரண்டாவது நாளாக போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். கோடை சீசன் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. தொடர் விடுமுறையால் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் கொடைக்கானலில் இன்று இரண்டாவது நாளாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முருகன். வணக்கம் முருகன், இது குறித்த கூடுதல் விவரம். வணக்கம் ஜனனி. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது கோடை சீசன் மற்றும் 3 நாட்கள் தொடர் விடுமுறை முன்னிட்டு கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வரத்து தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக நேற்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் அதிக அளவில் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வந்த நிலையில் நேற்று காலை முதல் இரவு வரை தொடர்ந்து பிரதான சாலைகளில் ஒன்றில் பின் ஒன்றாக வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக இன்று காலை முதலே கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள முக்கிய நகர்பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்போது காணப்படுகிறது. குறிப்பாக மூஞ்சிக்கல், ஏரிச்சாலை, அப்சர்வேட்டரி, பாம்பார்புரம், நாயுடுபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் காத்திருந்த சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் சூழல் ஏற்பட்டு வருகிறது. மேலும் தொடர் விடுமுறை காலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படும் நிலையில் முக்கிய சாலைகளில் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை பணி நியமனம் செய்ய மாவட்ட ஆட்சியாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது சுற்றுலா பயணிகள் மற்றும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முருகன்.